மனிதனால் கூடாதது தேவனால் கூடும் என்கிற தலைப்பிலே இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். மனிதனால் கூடாதது தேவனால் கூடும். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவோமா? மனிதனால் கூடாதது தேவனால் கூடும். மார்க்கு 10வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிப்போம். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் இது கூடாதது அல்ல, தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். அல்லேலூயா. தேவனாலே எல்லாம் கூடும். மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும். ஆதியாகமம் 18வது அதிகாரம் 14வது வசனத்தில் முதல் பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? அல்லேலூயா. நம்முடைய தேவனால் எல்லாம் கூடும். ஆனால் மனிதனால் எல்லாம் கூடாது. மனிதனால் கூடாதது தேவனால் கூடும். இன்றைக்கு நாம் உலகத்தை பார்க்கும்போது உலகத்திலே பலவிதமான வளர்ச்சிகள் வருகிறதை நாம் பார்க்கிறோம். விஞ்ஞானத்திலே பல வளர்ச்சிகளை பார்க்கிறோம். எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டை நாம் எடுத்துக்கொண்டாலும் அதில் இன்றைக்கு தேசம் நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்கிறதை நாம் பார்க்கிறோம். மனிதர்களுக்கும் உலக ஞானம் இன்றைக்கு அதிகமாக பெருகி வருகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு மனிதன் சந்திரன் வரைக்கும் போகிற அளவிற்கு மனிதனுடைய வளர்ச்சி இருக்கிறது. விஞ்ஞானமும் இன்றைக்கு அதிகமாக வளர்ந்து கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். எவ்வளவுதான் விஞ்ஞானம் வளர்ந்தாலும் டெக்னாலஜிகள் வந்தாலும் மனுஷரால் கூடாத சில காரியங்கள் இருக்கத்தான் செய்கிறது. அல்லேலூயா. மனுஷரால் கூடாது, ஆனால் தேவனால் கூடும் என்கிற தலைப்பிலே நான் 5 காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகிறேன். முதலாவது, ஒரு பாவியை நீதிமானாக்க மனுஷனால் கூடாது, தேவனால் கூடும். அல்லேலூயா. இந்த உலகத்தில் பிறக்கிற ஒரு பாவியாகிய மனுஷனை எந்த ஒரு மனிதனாலும் நீதிமானாக்க முடியாது. ஆனால் தேவனால் அந்த மனிதனை நீதிமானாக்க முடியும். அல்லேலூயா. நாம் வேதத்திலே பார்க்கும்போது சங்கீதம் 51:5 வாசிக்கலாம். இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். இங்கே சங்கீதக்காரன் சொல்லும்போது, நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ரோமர் 3:23 நாம் வாசிக்கும் போது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்கள் ஆகி என்று எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இந்த உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு மனிதனையும் வேதம் பாவி என்று மிக தெளிவாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால், இந்த உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஆதாமுடைய வித்து இருக்கிறது. அதனால் இந்த உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு மனிதனையும் வேதம் பாவி என்று சொல்லுகிறது. சங்கீதக்காரன் சொல்லும்போது கூட, என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள் என்று சொல்லுகிறார். பவுல் சொல்லும்போது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்கள் ஆனோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனவே இந்த உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு மனிதனையும் வேதம் பாவி என்று தான் சொல்லுகிறது. அப்படி பாவியாகிய மனிதனை நீதிமானாக்க கர்த்தரால் மாத்திரமே முடியும். அல்லேலூயா. நான் இங்கே 2 காரியங்களை சொல்லுகிறேன். கர்த்தர் பாவியே தன்னுடைய அதிகாரத்தினால் அவனுடைய பாவங்களை மன்னித்து அவனை நீதிமானாக மாற்றுகிறார். வாசிக்கலாம். மத்தேயு 9வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிப்போம். அப்பொழுது அவர் படவில் ஏறி இக்கரைப்பட்டு தம்முடைய பட்டணத்திற்கு வந்தார். மத்தேயு 9வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிப்போம். அதான் வாசி. அங்கே படுக்கையில் கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே,
திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். இங்கே இயேசுவினிடத்திலே ஒரு திமிர்வாதக்காரனை கொண்டு வந்தார்கள். இயேசு அவனை நோக்கி, மகனே திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை நாம் பார்க்கிறோம். அதே அதிகாரம் 6வது வசனத்திலே பார்க்கும்போது, பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அவன் தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய அதிகாரத்தினாலே பாவங்களை மன்னிக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பாவத்தை மன்னிக்க இயேசு கிறிஸ்துவுக்கு அதிகாரம் உண்டு என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொன்னார். அல்லேலூயா. இந்த உலகத்திலே பாவியாகிய ஒரு மனுஷனை மன்னிக்க இயேசு கிறிஸ்துவுக்கு அதிகாரம் இருக்கிறது. அல்லேலூயா. அவர் தம்முடைய அதிகாரத்தினாலே பாவியாகிய மனுஷனுடைய பாவங்களை மன்னிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்து யோவான் 8ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை வாசிப்போம். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரீயே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாயிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். இங்கே விபச்சாரத்திலே கையும் களவுமாக பிடிபட்ட ஒரு ஸ்திரீயை குறித்து நாம் பார்க்கிறோம். அவளை பிடித்தவர்கள் இயேசுவினிடத்திலே கொண்டு வந்து நிறுத்தினார்கள். நிறுத்தி, இவள் விபச்சாரத்திலே கையும் களவுமாக பிடிபட்டிருக்கிறாள், இப்படி பட்டவர்களை குறித்து மோசே தன்னுடைய நியாயப்பிரமாணத்திலே கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று சொல்லி கட்டளையிட்டிருக்கிறார் என்று இவர்கள் சொல்லுகிறார்கள். அப்பொழுது இயேசு அவர்களிடத்திலே சொன்னார், உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறியட்டும் என்று சொல்லி. அப்பொழுது அவர்கள் எல்லாரும் தங்களுடைய மனசாட்சியிலே குத்தப்பட்டவர்களாய் எல்லாரும் போய்விட்டார்கள். அப்பொழுது இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை பார்க்கிறார். அவள் ஒருத்தியும் தான் அங்கே நிற்கிறார், வேறு ஒருவரையும் அங்கே காணவில்லை. அப்பொழுது இயேசு ஸ்திரீயினிடத்திலே கேட்கிறார், உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது இல்லை என்று சொன்னதை நாம் பார்க்கிறோம். இங்கே நான் சொல்லுகிறேன், கர்த்தர் அந்த பாவியாகிய ஸ்திரீயை தன்னுடைய கிருபையினால் மன்னிக்கிறார். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால், அவளை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க, அவளை குற்றம் சாட்ட இயேசு கிறிஸ்துவுக்கு அதிகாரம் உண்டு. அல்லேலூயா. ஏனென்று சொன்னால், அவர் பாவம் இல்லாதவர், பாவம் செய்யாதவர். ஆனாலும் அவர் அந்த ஸ்திரீயினிடத்தில் சொல்லுகிறார், நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, இனி நீ பாவம் செய்யாதே என்று சொன்னார். அல்லேலூயா. இது அவருடைய கிருபையினால் உண்டாகிற மன்னிப்பாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனவே இயேசு கிறிஸ்து ஒரு பாவியை தன்னுடைய அதிகாரத்தினால் மன்னிக்கிறார், தன்னுடைய கிருபையினால் மன்னிக்கிறார். அடுத்து பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது என்று யோவானிலே சொல்லப்பட்டிருக்கிறது. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தையும் 9வது வசனத்தையும் வாசிப்போம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார்.
எனவே பாவியாகிய ஒரு மனிதன் தன்னுடைய பாவத்தை அறிக்கையிடும்போது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அவனுடைய சகல பாவங்களை நீக்கி அவனை சுத்திகரிக்க உண்மை உள்ளதா இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப பாவியாகிய ஒரு மனுஷனை நீதிமானாக மாற்ற தேவனால் மாத்திரமே கூடும். அல்லேலூயா. ரோமர் 5வது அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிப்போம். நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க கோபாக்கினிக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. இங்கே பவுல் சொல்லும்போது நாம் இயேசுவின் இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ ஒரு பாவியாகிய மனுஷனை நீதிமானாக்க ஒரு மனிதனாலும் கூடாது. பாவியாகிய ஒரு மனுஷனை நீதிமானாக்க தேவனால் கூடும். அல்லேலூயா. ஒரு காலத்தில் நாமெல்லாம் பாவிகளாக இருந்தோம். இன்றைக்கு இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு நாம் நீதிமான்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த பாக்கியத்தை மனுஷரால் நமக்கு தர முடியாது, ஆனால் தேவன் நமக்கு தருகிறார். அல்லேலூயா. இரண்டாவதாக, சாபங்களை மாற்ற மனிதனால் கூடாது, தேவனால் மாத்திரமே கூடும். அல்லேலூயா. மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற சாபங்களை மாற்ற மனிதனால் கூடாது, தேவனால் கூடும். அல்லேலூயா. சாபம் பரம்பரையாக அநேக குடும்பங்களில் வருகிறதை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சாபங்கள் வாழ்க்கையிலே சந்ததியாக பரம்பரையாக தொடரும்போது அந்த சாபங்களை மாற்ற கிறிஸ்துவினால் மாத்திரமே முடியும். அல்லேலூயா. தேவனால் மாத்திரமே முடியும். ஒரு மனிதன் தன்னுடைய தோட்டத்திலே இன்னொரு மனிதனுடைய மாடு மேய்ந்து கொண்டிருந்ததை பார்த்தார். உடனே அவர் அந்த மாட்டை பிடித்து அவரோடு சிலர் சேர்ந்து இன்னொருவனுடைய மாடு என் தோட்டத்தில் எப்படி வந்து மேயலாம் என்று சொல்லி அந்த மாடை உயிரோடு வைத்தே அதனுடைய தோலை உரித்து அப்படியே விட்டு விட்டார்கள். அது சத்தம் போட்டு அந்த உரிக்கப்பட்ட தோலோடு அது போய்விட்டது. அதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த குடும்பத்தில் பிறக்கிற எல்லாருக்குமே கால் வந்து மாட்டுக்கால் போல தான் என்ன செய்யுமா இருக்குமா. இதுதான் சாபம். பரம்பரையாக சிலருடைய வாழ்க்கையிலே வருகிறது. ஆனால் இப்படிப்பட்ட சாபத்தையும் மனுஷனால் மாற்ற முடியாது, கர்த்தரால் மாற்ற முடியும். அல்லேலூயா. சாபங்களை மாற்ற தேவனால் தான் முடியும். நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிப்போம். தரித்திரருக்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடையான், தன் கண்களை ஏழைகளுக்கு விலக்குறவனுக்கோ அநேக சாபங்கள் வரும். தேவ பிள்ளைகள் நாம் நம்முடைய கண்களை ஏழைகளுக்கு விலக்க கூடாது. தன் கண்களை ஏழைகளுக்கு விலக்குகிறவனுக்கோ அநேக சாபங்கள் வரும் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ தேவ பிள்ளைகள் நாம் ஏழைகளுக்கு உதவி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏழைகளுக்கு உதவி செய்யாமல் இருக்க கூடாது. அப்போ சாபங்கள் இப்படி என்ன செய்கிறது வருகிறது. நம்ம செய்கிற சில அநியாயங்கள், அதனால பரம்பரையாக சாபங்கள் வருகிறது. ஏழைகளுக்கு நம்முடைய கண்களை விலக்கும் போது சாபங்கள் வருகிறது என்று பார்க்கிறோம். இன்னும் உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் அங்கே ஒரு லிஸ்ட்டை என்ன செய்கிறார் சொல்லுகிறார். இப்படி சாபங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த சாபங்களை எல்லாம் மாற்ற தேவனால் கூடும். அல்லேலூயா. எரேமியா 23வது அதிகாரம் 10வது வசனத்தையும் ஏசாயா 24வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். எரேமியா 23:10. தேசம் விபச்சாரக்காரரால் நிறைந்திருக்கிறது, தேசம் சாபத்தினால் துக்கிக்கிறது, வனாந்திரத்தின் மேய்ச்சல்கள் வாடி போகிறது, அவர்கள் ஓட்டம் பொல்லாதது, அவர்கள் பெலன் அநியாயமாயிருக்கிறது. ஏசாயா 24:6.
இது நிமித்தம் சாபம் தேசத்தை பட்சித்தது, அதன் குடிகள் தண்டிக்கப்பட்டார்கள், தேசத்தார் தகிக்கப்பட்டார்கள், சிலர் மாத்திரம் மீந்திருக்கிறார்கள். இங்கே தேசத்தை குறித்து பார்க்கும்போது தேசம் சாபத்தால் துக்கித்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். தேசத்தில் சாபம் பட்சித்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். பட்சிக்கிறதுன்னு சொன்னா ஒரு அக்கினி எப்படி பட்சிக்குமோ அதே போல தேசத்தை சாபம் பட்சிக்கிறது, தேசம் சாபத்தினால் துக்கிக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். பொதுவாக சாபம் இருக்கிற இடத்துல சந்தோஷம் இருக்காது, மகிழ்ச்சி இருக்காது. சாபம் நிறைந்த குடும்பத்தில் துக்கமும் வேதனையும் தான் என்ன செய்யும் இருக்கும். சிலரை பார்க்கும்போது மாட மாளிகையில் ஆடம்பரமாய் வாழுகிறார்கள், ஆனால் மனசில் துக்கம், வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு மகிழ்ச்சி இல்லை. காரணம் சில சாபங்கள். சாபம் ஒரு வாழ்க்கையில், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கும்போது அது அவனுடைய வாழ்க்கையில் துக்கத்தை கொண்டு வருது, மகிழ்ச்சியை எடுத்து போடுகிறது. அப்போ சாபம் மாற்றப்பட வேண்டும். ஆனால் சாபத்தை மாற்ற மனிதர்களால் ஒருபோதும் முடியாது. சாபத்தை மாற்ற தேவனால் மாத்திரமே முடியும். அல்லேலூயா. கலாத்தியர் 3வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்ப கிறிஸ்து நமக்காக சாபமாகி நம்மை சாபத்தின், நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். பொதுவாக ரோமானியருடைய நாட்களிலே சிலுவையில் மரிப்பது என்பது சபிக்கப்பட்டவர்களுடைய மரணம் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி சாபமான சிலுவையிலே இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்கள் மாத்திரமல்ல, நம்முடைய சாபங்களுக்காகவும் அவர் மரித்திருக்கிறார். அல்லேலூயா. எனவே அவர் நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அவை சாபத்தில் இருக்கிற எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, இல்லது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சாபம் தொடர்கிறதா இருந்தாலும் சரி, அந்த மனிதன் கிறிஸ்துவினிடத்தில் வரும்போது அவனுடைய சாபங்கள் எல்லாம் மாற்றப்படுகிறது. அல்லேலூயா. தேவன் அவனுடைய சாபங்களை எல்லாம் மாற்றுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதனால தான் நாம் நாள் பார்க்கறதில்ல, ராகு காலம் பார்க்கறதில்ல, குறி சொல்கிறவனிடத்துல போகிறதில்ல, பஞ்சாங்கம் பார்க்கறதில்ல. ஏன்? கர்த்தர் சாபங்களை எல்லாம் கல்வாரியிலே மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. அந்த காலத்தில் நாட்களை சபிக்கிறவர்கள் இருந்ததாக யோபுலே நாம் பார்க்கிறோம். யோபு 3வது அதிகாரம் 8வது வசனத்தின் முதல் பகுதி பார்க்கிறோம். நாளை சபிக்கிறவர்களுக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்போ அந்த காலத்தில் நாளை சபிக்கிறவர்கள் இருந்திருக்கிறார்கள். அப்படி அவர்கள் சபிக்கும்போது அந்த நாட்கள் அவர்களுக்கு சாபமாக இருந்ததாக சொல்லுகிறார்கள். யோபு 3:1 யோபு சொல்லும்போது வாசிக்கலாம். யோபு 3:1 வாசிப்போம். அதற்கு பின்பு யோபு தன் வாயை திறந்து தான் பிறந்த நாளை சபித்து. அப்போ பிறந்த நாளை சபித்து என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்போ நாட்களை சபிக்கிறவர்கள் அந்த காலத்தில் இருந்திருக்கிறார்கள். அதனால என்னவோ அநேக ராகு காலம் பார்க்கிறார்கள், பஞ்சாங்கம் பார்க்கிறார்கள், முகூர்த்த பார்க்கிறார்கள், அப்படியெல்லாம் பார்க்கிறார்கள். ஆனால் நாம் அப்படி பார்க்கிறதில்லை. நமக்கு எல்லா நாளும் நல்ல நாட்கள் தான். அல்லேலூயா. எல்லா நேரமும் நல்ல நேரம்தான். அல்லேலூயா. சிலருக்கு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைன்னு சொன்னால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அந்த நாட்களில் ஃபங்க்ஷன் என்ன செய்ய மாட்டாங்க, வைக்க மாட்டாங்க. நான் அப்படி இருக்கிறத நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். சிலருக்கு அதில் அப்படி ஒரு எண்ணம், செவ்வாய்க்கிழமைனா அது மோசமான நாள், வெள்ளிக்கிழமைனா அது ஒரு மோசமான நாள், அப்படி என்று நினைக்கிறவர்கள் என்ன செய்கிறார்கள், இருக்கிறார்கள். இன்றைக்கும் வீடு வைக்கும்போது வாஸ்து பார்க்கிறவர்கள் இருக்கிறார்கள். இப்படி பல காரியங்கள் என்ன செய்கிறது இருக்கிறது. ஒரு
தேவ மனிதனிடத்தில் ஒரு விசுவாசி அவ சொன்னாராம், பாஸ்டர் கடை திறக்க போகிறேன், நீங்கள் ஒரு நாள் வந்து கடையை திறக்க வேண்டும். அப்போ அவர் சொன்னாராம், நான் செவ்வாய்க்கிழமைக்கு வருவேன் என்று சொல்லி. அப்போ அந்த விசுவாசி அந்த பாஸ்டர் இடத்துல சொன்னாராம், பாஸ்டர் செவ்வாய்க்கிழமை வேண்டாம், அது நல்ல நாள் அல்ல, நீங்கள் இன்னொரு நாள் என்ன செய்யுங்க வாங்க. அப்போ அந்த பாஸ்டர் அவரை உட்கார வச்சு அவருக்கு நல்ல ஒரு பெரிய உபதேசம் என்ன செய்திருக்கிறார், பண்ணியிருக்கிறார். பண்ணிட்டு சொன்னாராம், சகோதரா, நம்முடைய சாபங்களை எல்லாம் கிறிஸ்து சிலுவையிலே மாற்றி இருக்கிறார் என்று நீ விசுவாசித்தால் மாத்திரமே நான் உன் வீட்டில் உன் கடையை திறக்க என்ன செய்வேன், வருவேன் என்று சொன்னாராம். அப்போ அந்த சகோதரனும் சரி வாங்க என்று சொன்னதை பார்க்கிறோம். அதனால் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நல்ல நாள் கெட்ட நாள் பார்க்கவே கூடாது. கர்த்தர் தந்த நேரங்களும் நாட்களும் நல்லவைகள் தான். அல்லேலூயா. இன்றைக்கு சிலருக்குள்ளே அது இருக்கிறதை பார்க்க முடியும். நாள் பார்க்கிறது, நேரம் பார்க்கிறது, சரியான நேரத்தில் ஊழியர்கள் போகலைன்னா பெரிய பிரச்சனை தான். அப்போ இப்படியெல்லாம் இருக்கிறத நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. நம்முடைய சாபங்களை எல்லாம் கிறிஸ்து கல்வாரியிலே மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ சாபங்களை மாற்ற மனுஷனால் கூடாது, அது தேவனால் கூடும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக, இயற்கையை மாற்றி அமைக்க மனுஷனால் கூடாது, தேவனால் கூடும். அல்லேலூயா. என்னதான் விஞ்ஞானம் வளர்ந்து போனாலும் இயற்கையை மாற்றி அமைக்க மனுஷனால் முடியவே முடியாது. வானத்திலிருந்து மழையை பெய்ய பண்ண மனுஷனால் கூடுமா? நிச்சயமா வானத்திலிருந்து மழையை பெய்ய பண்ண மனுஷனால் என்ன செய்யாது, கூடாது. ஆனால் தேவனால் கூடும். அல்லேலூயா. 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். 18 வாசிப்போம். அநேக நாள் சென்று 3ஆம் வருஷமாகையில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் என்றார். அல்லேலூயா. இங்கே எலியா சொன்னாலும் கிரியை செய்கிறவர் கர்த்தர் தான். எலியா சொன்னார், என் வாக்கின்படி அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாது இருக்கும் என்று சொல்லி. எலியா வார்த்தை சொன்னாலும் பனியை மழையும் பெய்யாதபடி நிறுத்தினவர் கர்த்தர். அல்லேலூயா. அடுத்த வசனத்தில் சொல்றார், 18:1 சொல்றாரு, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மழை என்ன செய்வேன், கட்டளையிடுவேன் என்று சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். அப்போ மழையை பெய்ய பண்ணவும் மழையை நிறுத்தவும் தேவனால் மாத்திரமே முடியும். அல்லேலூயா. அது மனுஷரால் முடியாது. இயற்கையை மாற்றி அமைக்க எந்த ஒரு மனுஷனாலும் முடியாது. அது தேவனால் மாத்திரமே முடியும் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். அடுத்ததாக சமுத்திரத்தை குறித்து பார்க்கும்போது யாத்ராகமம் 14வது அதிகாரம் 21, 22 வாசிப்போம். மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் ரா முழுதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. அல்லேலூயா. கடலை, செங்கடலை தேவனாய் கர்த்தர் 2ஆக பிளந்து இஸ்ரவேல் ஜனங்களை வெட்டாந்தரையிலே நடக்கிறது போல நடக்க பண்ணினார். சமுத்திரத்தை எந்த மனிதனாலும் 2ஆக பிளக்கவே முடியாது. அல்லேலூயா. அதை தேவனால் மாத்திரமே செய்ய முடிந்ததென்று சொல்லி பார்க்கிறோம். பொதுவாக மழை, சமுத்திரம், நட்சத்திரங்கள், சூரியன் இவைகளெல்லாம் இயற்கை என்று நாம் பார்க்கிறோம். அப்போ மழையை பெய்ய பண்ணவும்
மழை பெய்யாமல் தடுக்கவும் தேவனால் மாத்திரம்தான் அது முடியும், மனுஷரால் அது முடியாது. அதே போல சமுத்திரத்தை இரண்டாக பிளக்க மனுஷனால் முடியாது, தேவன் அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இயற்கைகளை மாற்றி அமைப்பதற்கு ஒருபோதும் மனுஷனுக்கு முடியாது. எவ்வளவுதான் விஞ்ஞானங்கள் வளர்ந்து வந்தாலும் இயற்கையின் மீது மனுஷனுக்கு அதிகாரம் இல்லை. இயற்கையை மாற்ற மனுஷனால் கூடாது, இயற்கையை மாற்ற தேவனால் மாத்திரமே கூடும் என்று சொல்லி பார்க்கும். அடுத்து யோனா 1வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது மாலுமி அவனிடத்தில் வந்து, நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? எழுந்திருந்து உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள். இந்த யோனா 1:4 வாசிப்போம். கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார், அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. இங்கே கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். காற்றை கூட அனுப்புகிறவர் தேவன் என்று சொல்லி பார்க்கிறோம். எந்த ஒரு மனிதனாலும் காற்றை அனுப்பவோ இல்லது பெருங்காற்றை நிறுத்தவோ முடியாது. காற்றின் மேல் தேவனுக்கு அதிகாரம் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த காற்றின் மேல் மனுஷனுக்கு அதிகாரம் இல்லை. அப்ப பெருங்காற்றை கர்த்தர் வரவிட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னும் மார்க்கு 4வது அதிகாரம் 39வது வசனத்தை வாசிக்கலாம். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. இங்கே இயேசு கிறிஸ்து பிரயாணம் பண்ணின படகிலே சீசர்கள் இருந்தார்கள். பெருங்காற்று உண்டானது. சீசர்கள் பயந்தார்கள். இயேசு பின்னணியத்திலே அவர் தலையணை வைத்து நித்திரையாக இருந்தார் என்று சொல்லி பார்க்கும். அப்போது சீசர்கள், ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா என்று கேட்டார்கள். இயேசு அற்ப விசுவாசிகளை என்று சொன்னார். அதற்கப்புறம் அவர் எழுந்து காற்றையும் கடலையும் அவர் அதட்டி, இறையாதே அமைதலா இரு என்று சொன்ன உடனே அங்கே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்ப காற்றின் மீது கூட மனுஷனுக்கு அதிகாரம் இல்லை, ஆனால் தேவனுக்கு அதன் மேல் அதிகாரம் இருக்கிறது. காற்றை வரவிடவோ காற்றை நிறுத்தவோ கூடாது, ஆனால் தேவனால் கூடும். அல்லேலூயா. இன்றைக்கு விஞ்ஞானம் வளர்ந்து புயல் வருகிறதெல்லாம் கணித்து என்ன செய்கிறார்கள்? சொல்லுகிறார்கள், புயல் வருகிறது, ஆயத்தமாக இருங்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். புயல் வருகிற பகுதிகளிலே மக்களை எல்லாம் அப்புறப்படுத்தி பாதுகாக்கிறதெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். ஆனால் அந்த புயலை வராமல் தடுக்க விஞ்ஞானத்தினாலோ மனிதர்களாலோ முடிவதில்லை. அல்லேலூயா. ஆனால் தேவனாகிய கர்த்தர் அந்த புயலை நிறுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. கடலிலே புயல் உண்டானது, கடல் கொந்தளித்தது, ஆனால் கர்த்தர் அதை அமர்த்தினார் என்று சொல்லி நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். எனவே அன்பானவர்களே, இயற்கையை மாற்றி அமைக்க மனுஷனால் கூடவே கூடாது. என்னதான் விஞ்ஞானம் வளர்ந்தாலும், மனிதனுடைய உலக அறிவு பெருகி போனாலும், இயற்கையின் மீது அவனுக்கு எதுவுமே செய்ய முடியாது. இயற்கையை மாற்ற மனிதனால் கூடாது, அது தேவனால் மாத்திரமே கூடும். அல்லேலூயா. 4வதாக, ஒரு மனிதனுக்கு தீர்க்க ஆயுசை தர மனிதனால் கூடாது, அது தேவனால் மாத்திரமே கூடும். இந்த உலகத்தில் மருத்துவம் என்பது இன்றைக்கு ரொம்ப வளர்ந்து இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். மருத்துவம் வளர்ந்து வளர்ந்து எங்கேயோ போயிடுச்சு. அந்த அளவுக்கு மருத்துவத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனாலும் எவ்வளவுதான் மருத்துவம் வளர்ந்தாலும் சரி, எந்த மருத்துவர்களாலும் சரி, யாராலும் சரி, ஒரு மனுஷனுக்கு தீர்க்காயலை கொடுக்க முடியாது. அல்லேலூயா. ஒரு மனிதனுக்கு தீர்க்காயலை தர தேவனால் மாத்திரமே முடியும். அல்லேலூயா.
ஒரு மனிதனை நல்ல சுகத்தோடும் பலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் வைத்து அவனுக்கு தீர்க்க ஆயுளை கொடுக்க தேவனாகிய கர்த்தரால் மாத்திரமே முடியும். அல்லேலூயா. வேதத்தில் நான் பார்க்கும்போது எஸ்ரா 6வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். எருசலேமில் இருக்கிற ஆசாரியர்கள் பரலோகத்தின் தேவனுக்கு சுகந்த வாசனையான பலிகளை செலுத்தி ராஜாவுக்கும் அவர் குமாரருக்கும் தீர்க்காயுசுண்டாக மன்றாடும்படிக்கு இப்படி செய்யப்படுவதாக. இங்கே ராஜாவுக்கும் அவர் குமாரருக்கும் தீர்க்காயுசுண்டாக மன்றாடும்படிக்கு இப்படி செய்யப்படுவதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அவன் தீர்க்க ஆயுசை தருகிறவர் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லி பார்க்கிறோம். பொதுவாக தீர்க்க ஆயுசு என்று சொல்லும்போது நம்ம சங்கீதத்திலே பார்க்கிறோம். சங்கீதம் 90வது சங்கீதம் 10வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியினால் 80 வருஷமாய் இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலவுமே, அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம். அப்போ ஒரு மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியினால் 80 வருஷம். ஆனால் இன்றைக்கு இந்த வயதை எட்டுகிறவர்கள் ரொம்ப குறைவாகத்தான் இருக்கிறார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு பார்த்தால் வாலிபத்திலே மரிக்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். இந்த 70 வயதை எட்டுவதற்கு முன்பதாக மரிக்கிறவர்கள் அநேகர் இருக்கிறதை பார்க்கிறோம். சிறு பிராயத்திலே மரிக்கிறவர்கள் இருக்கிறார்கள், இளம் பிராயத்திலே மரிக்கிறவர்கள் இருக்கிறார்கள், வாலிபத்திலே மரிக்கிறவர்கள் இருக்கிறார்கள், முதிர் வயதை அடைவதற்கு முன்பதாக மரிக்கிறவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். ஆனால் இப்படிப்பட்ட இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு தீர்க்க ஆயுளை தருவாராக. அல்லேலூயா. தீர்க்க ஆயுளை தருகிறவர் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லி பார்க்கிறோம். சங்கீதக்காரனை குறித்து பார்க்கும்போது 1 நாளாகமோ 29:28 நாம் வாசிப்போம். அவன் தீர்க்காயுசும் ஐஸ்வர்யம் மகிமையும் உள்ளவனாய் நல்ல முதிர் வயதிலே மரணமடைந்த பின் அவன் குமாரனாகிய சாலோமன் அவன் ஸ்தானத்திலே அரசாண்டான். இங்கே அவன் தீர்க்க ஆயுசும் ஐஸ்வர்யமும் மகிமை உள்ளவனுமாய் நல்ல முதிர் வயதிலே மரணம் அடைந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நான் பார்க்கிறோம். இங்கே தாவீது மரிக்கும்போது தாவீதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் தீர்க்க ஆயுசுள்ளவனாய் மரித்தான் என்று சொல்லி. தாவீதுடைய வாழ்நாட்காலம் 70 வருஷம் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அல்லேலூயா. அதனால தான் நான் சொன்னேன், 70 வயது வந்தாலே கர்த்தர் நமக்கு தீர்க்க ஆயுசை தந்திருக்கிறார். அல்லேலூயா. 2 சாமுவேல் 5வது அதிகாரம் 4வது வசனத்திலே பார்க்கும்போது தாவீது 30 வயதிலே ராஜாவாகி அவன் 40 வருடங்கள் அவன் ராஜ்யபாரம் பண்ணினான் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படி 70 ஆண்டுகள் வாழ்ந்த தாவீதை குறித்து தேவனாய் கர்த்தர் சொல்லும்போது அவன் தீர்க்க ஆயுசுள்ளவனா என்ன செய்தான், மரித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்போ 70 வயது என்பது கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு தீர்க்க ஆயுசை காண்பிக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய சபையிலே கர்த்தர் அநேகருக்கு அந்த பாக்கியத்தை என்ன செய்திருக்கிறார், தந்திருக்கிறார். கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 100 பேருக்கு மேலே 70 வயசில் இருக்கிறவர்கள் இருக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் அது உங்களுக்கு தந்த ஒரு பெரிய பாக்கியம், தீர்க்க ஆயுஸ். இந்த காலத்தில் ஒரு கடினமான காரியமாக இருக்கிறதை பார்க்குறோம். ஏன்னா இன்றைக்கு சின்ன சின்ன வயசுலே பலவீனப்படுகிறார்கள், சின்ன சின்ன வயசுல மரணத்துக்கு ஏதுவான வியாதிகளெல்லாம் வருகிறத என்ன செய்கிறோம், பார்க்குறோம். அட்டாக் வருது, கேன்சர் வருது, இப்படி சின்ன சின்ன வயசுலேயே மரணத்துக்கு ஏதுவான வியாதிகளெல்லாம் வருகிறத என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். ஆனால் அதன் மத்தியிலும் கர்த்தர் நம்மை நல்ல சுகத்தோடும் பலத்தோடும் ஆயுசு நாட்களை கூட்டி தருகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு தீர்க்க ஆயுளை தருவாராக. அல்லேலூயா. எல்லாருக்கும் தீர்க்க ஆயுசை கர்த்தர் தருவாராக. அப்போ தீர்க்க ஆயுசை தர மனுஷனால் கூடாது, ஆனால் தேவனால் கூடும் என்று சொல்லி நாம் இங்கே என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். 2 நாளாகமோ 24வது அதிகாரம்
15வது வசனத்தை வாசிப்போம். யோய்தா தீர்க்காயுசுள்ளவனாய் முதிர் வயதில் மரித்தான். அவன் மரணம் அடைகிற போது 130 வயதாயிருந்தான். இங்க யோய்தா அவன் தீர்க்காயுசுள்ளவனாய் முதிர் வயதில் மரித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப கர்த்தர் ஒரு மனிதனுக்கு தீர்க்காயுசை கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்ம எல்லாரும் ஜெபிக்க வேண்டும். இந்த பூமியில் வாழும்போது கர்த்தர் நம்ம எவ்வளவு காலம் இந்த பூமியில் வைத்திருக்கிற விரும்புகிறாரோ அவ்வளவு காலம் நம்ம இந்த பூமியில் வாழ வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா நம்முடைய வாழ்நாள் காலம் எல்லாம் இடையில முன்குறிக்கப்பட்டதல்ல. கர்த்தர் எல்லாவற்றையும் உலக தோற்றத்திற்கு முன்பே முன்குறித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. யார் எங்கே பிறக்கணும், யாருக்கு யார் பெற்றோராக இருக்கணும், நாம் எந்த சபையில் ஆராதிக்கணும், எங்கே ஊழியம் செய்யணும், எங்கே தொழில் செய்யணும், எங்கே வீடு கட்டணும், எந்த ஊரில் வாழணும், இதெல்லாம் எவ்வளோ காலம் இந்த பூமியில் நம்ம உயிரோடு இருக்கணும், இதெல்லாம் தற்செயலாக உருவாகிற காரியம் அல்ல. இதெல்லாம் உலக தோற்றத்திற்கு முன்பே கர்த்தர் முன்குறித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் எல்லாம் முன்குறித்து வைத்து தான் ஏற்ற காலங்கள் என்ன செய்கிறார். அதிலே கர்த்தர் நமக்கு தீர்க்காயுளை தருகிறார். அல்லேலூயா. அப்போ மனுஷனால யாருக்கும் தீர்க்காயுளை கொடுக்க முடியாது. எந்த மருத்துவராக இருந்தாலும் சரி, எவ்வளோ ஸ்பெஷலிஸ்டாக இருந்தாலும் சரி, அவங்களால ஒரு மனுஷனுக்கு தீர்க்காயுளை கொடுக்க முடியாது. தீர்க்காயுசை தர தேவனால் மாத்திரமே கூடும். அல்லேலூயா. அடுத்ததாக, ஒரு மனிதனை பரலோகம் கொண்டு செல்ல மனிதனால் கூடாது, தேவனால் மாத்திரமே கூடும். அல்லேலூயா. இந்த உலகத்தில் பிறக்கிற எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, அந்த மனிதனை பரலோகம் கொண்டு செல்வதற்கு எந்த ஒரு மனிதனாலும் முடியாது. அது தேவனால் மாத்திரமே முடியும். அல்லேலூயா. ஒரு மனிதனுடைய மரணத்துக்கு பிற்பாடு அவனுக்கு 2 இடத்துல ஒரு இடத்துல போய் சேருகிற காரியம் உண்டாயிருக்கும். ஒரு மனிதன் மரணத்துக்கு பிற்பாடு இளைப்பாறுதலின் ஸ்தலம், இளைப்பாறுதல் நிறைந்த இடமாகிய பரதீசிக்கு போவான். இல்லை என்று சொன்னால் வேதனை நிறைந்த பாதாளத்துக்கு போவான். இந்த உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு மனிதனும் மரணத்துக்கு பிற்பாடு இந்த 2 இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல போய் சேருவான். ஒன்றில் அவன் இளைப்பாறுதல் நிறைந்த ஆறுதல் நிறைந்த இடமாகிய பரதீசிக்கு போவான், பாரடைஸ் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இன்னும் அல்ல என்று சொன்னால் அவன் வேதனை நிறைந்த பாதாளத்துக்கு என்ன செய்வான், போவான். ஆனால் ஒரு மனிதனை பரதீசிக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று சொன்னால், பரலோகத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று சொன்னால், பரம எருசலேமுக்குள்ளே குடியேற்ற வேண்டும் என்று சொன்னால், அது தேவனால் மாத்திரமே கூடும். அல்லேலூயா. அதனால தான் இயேசு கிறிஸ்து சொன்னார். யோவான் 14:6 வாசிக்கலாம். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அப்போ கிறிஸ்து மூலமாகத்தான் நாம் பரலோகத்துக்குள்ளே போக முடியும். அல்லேலூயா. அவர் சொன்னார், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அப்போ பாவியாகிய ஒரு மனுஷனை பரலோகம் கொண்டு செல்ல, இல்லது பாதாளத்துக்கு நேராய் போய்கொண்டு இருக்கிற மனுஷனை அந்த பாதாளத்திலிருந்து விடுவித்து அவனை பரலோகத்துக்கு கொண்டு செல்ல தேவனால் மாத்திரமே முடியும். அல்லேலூயா. கடந்த காலங்களில் நாம் பாதாளத்தை நோக்கி ஓடினோம். ஆனால் தேவனாய் கர்த்தர் அந்த பாதாளத்தின் வல்லமையிலிருந்து நம்மை விடுவித்து இப்போ நம்மை நித்தியத்துக்கு நேராய் நடத்தி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு நாள் அவர் நம்மை நித்தியத்திலே கொண்டு சேர்ப்பார். அந்த நம்பிக்கையை தேவனாய் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். எனவே அன்பானவர்களே, எந்த ஒரு மனிதனை சரி இன்னொரு மனிதனால பரலோகத்துக்கு கொண்டு செல்ல முடியாது. ஆனால் தேவனால் மாத்திரமே ஒரு மனிதனை பரலோகத்துக்கு கொண்டு செல்ல முடியும். லூக்கா 23வது அதிகாரம் 43வது வசனத்தை வாசிப்போம். லூக்கா 23:43 வாசிப்போம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு
கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் பல பாடுகள் பட்டு அவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டு இருக்கும்போது அவருடைய இடது பக்கத்திலும் வலது பக்கத்திலுமாக 2 கள்ளர்களை வைத்திருந்தார்கள். அவர்களும் சிலுவையிலே தொங்கிக் கொண்டு இருந்தார்கள். மத்தேயுவில் பார்க்கும்போது அவர்களை கள்ளர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 27:38 வாசிப்போம். அப்பொழுது அவருடைய வலது பக்கத்தில் ஒருவனும் அவருடைய இடது பக்கத்தில் ஒருவனுமாக 2 கள்ளர் அவரோட கூட சிலுவைகளில் அறையப்பட்டார்கள். இங்கே அவர்களை கள்ளர் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். லூக்கா சொல்லும்போது லூக்கா 23:39 குற்றவாளி என்று சொல்லுகிறார். வாசிக்கலாம். லூக்கா 23:39. அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். அப்போ இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டு இருக்கும்போது அதில் 2 கள்ளர்கள், குற்றம் செய்தவர்கள், குற்றவாளிகள் வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலுமாக சிலுவையில் அறையப்பட்டு இருந்தார்கள். அதில் ஒருவனை பார்த்து இயேசு கிறிஸ்து சொன்னார், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று சொன்னதை நாம் பார்க்கிறோம். அப்போ சவமான சிலுவையில் தவறு நிமித்தம் தொங்கவிடப்பட்ட அந்த கள்ளர்களில் ஒருத்தனுக்கு பரதேசியில் போகிற ஒரு வாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ மனிதனை அவர் பரலோகத்திலே கொண்டு சேர்க்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ ஒரு மனிதனை பரலோகத்துக்கு கொண்டு செல்ல நிச்சயமாக மனுஷனால் கூடாது, அது தேவனால் மாத்திரமே கூடும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, நான் இங்கே 5 காரியத்தை சொன்னேன். ஒரு பாவியை நீதிமானாக்க தேவனால் மாத்திரம்தான் அது முடியும், அது மனுஷரால் கூடாது என்று சொல்லி சொன்னேன். 2வதாக சாபங்களை மாற்ற தேவனால் கூடும், மனுஷனால் கூடாது என்று சொல்லி பார்த்தோம். இயற்கைகளை மாற்றி அமைக்க மனிதனால் கூடாது, தேவனால் கூடும் என்று சொல்லி பார்த்தோம். ஒரு மனிதனுக்கு தீர்க்க ஆயுசை தர மனுஷனால் முடியாது, தேவனால் கூடும் என்று பார்த்தோம். பாதாளத்துக்கு நேராய், நரகத்திற்கு நேராய் ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு மனுஷனை அந்த பாதாளத்தின் வல்லமையிலிருந்து விடுவித்து அவனை பரலோகத்துக்கு கொண்டு செல்ல எந்த ஒரு மனுஷனாலேயும் முடியாது, அது தேவனாலே முடியும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். கடைசியாக ஒரு காரியத்தை கூட சொல்லுகிறேன். மரித்து போன ஒருவனை உயிருடன் எழுப்ப மனுஷனால் கூடாது, அது தேவனால் மாத்திரமே கூடும். அல்லேலூயா. வேதத்தில் நாம் பார்க்கும்போது சில தேவ மனிதர்கள் மரித்தவர்களை உயிருடன் எழுப்பி இருக்கிறார்கள். எலியா, எலிசா, பேதுரு, பவுல் போன்றவர்கள் எழுப்பி இருக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் ஒரு கருவியாக பயன்படுத்தப்பட்டார்களே அல்லாமல் அதில் எழுப்பினவர் கர்த்தர். அல்லேலூயா. இவர்கள் மரித்தவர்களை எழுப்பினாலும் இவர்களை கர்த்தர் ஒரு கருவியாக பயன்படுத்தினாரே தவிர அங்கே கிரியை செய்தவர் கர்த்தர். அல்லேலூயா. எனவே மரித்தவனை உயிரோடு எழுப்ப எந்த ஒரு மனிதனால் என்ன செய்ய முடியாது. இன்றைக்கு எத்தனையோ அடக்க ஆராதனைகளில் நாம் பங்கெடுக்கிறோம். ஆனால் மரித்தோரை உயிரோடு எழுப்புது என்பது ரொம்ப அரிதான காரியமாகத்தான் என்ன செய்கிறது இருக்கிறது. ஆனால் அந்த காலத்தில் வாழ்ந்த சில பரிசுத்தவான்கள் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அவர் கிரியை நடப்பித்து மரித்தவர்களை உயிரோடு எழுப்பி இருக்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனுஷகுமாரனாக வாழ்ந்தபோது அவர் 3 பேரை உயிரோடு எழுப்பினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். லூக்கா 7வது அதிகாரம் 12 15 வரைக்கும் வாசிக்கும் போது அங்கே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் 14, 15 வசனங்களை வாசிப்போம். கிட்ட
வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே, எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். இங்கே நாயின் ஊரில் வரும்போது அங்கே ஒரு விதவை, அவளுக்கு ஒரு மகன் இருந்தான், அவன் வாலிபன் என்று சொல்லி பார்க்கிறோம். அங்கே இயேசு கிறிஸ்து அந்த வாலிபனை உயிரோடு எழுப்பினார் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து மரித்த ஒரு வாலிபனை அவர் உயிரோடு எழுப்பி அவனுடைய தாயினிடத்திலே அவனை ஒப்புவித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மரித்த ஒரு மனிதனை உயிரோடு எழுப்ப தேவனால் மாத்திரமே முடியும். அல்லேலூயா. அடுத்து இரண்டாவதாக லூக்கா 8வது அதிகாரம் 49 55 வரைக்கும் யவுருடைய மகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். 44வது வசனத்தையும் லூக்கா 8வது அதிகாரம் 44, 45 நாம் வாசிப்போம். அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். 54, 55 வாசிப்போம். எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி அவளுடைய கையை பிடித்து, பிள்ளையே எழுந்திரு என்றார். அப்பொழுது அவள் உயிர் திரும்ப வந்தது. உடனே அவள் எழுந்திருந்தாள். அவளுக்கு ஆகாரம் கொடுக்க கட்டளையிட்டார். இங்கே ஜெப ஆலய தலைவனாகிய யவுருடைய மகளை உயிரோடு எழுப்பினதை குறித்து நாம் பார்க்கிறோம். கடைசியாக யோவான் 11வது அதிகாரம் 32 44 வரைக்கும் அங்கே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. 43, 44 வாசிப்போம். இவைகளை சொன்ன பின்பு, லாசருவே, வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். இங்கே லாசருவை உயிரோடு எழுப்பினார் என்று சொல்லி பார்க்கிறோம். மார்த்தா மரியாளுடைய சகோதரனாகிய லாசருவை இயேசு உயிரோடு எழுப்பினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, மரித்த ஒரு மனிதனை உயிரோடு எழுப்ப ஒரு மனுஷனாலும் கூடாது, அது தேவனால் மாத்திரமே கூடும். அல்லேலூயா. இவர்கள் பிற்பாடு மரித்தார்கள். ஆனாலும் கடைசி நாட்கள் வரும்போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் அவர்களை கர்த்தர் உயிரோடு எழுப்புவார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதற்கப்புறம் நாம் ஒரு இமைப்பொழுதிலே மறுரூபமாக்கப்பட்டு கிறிஸ்துவோடு கூட இருப்போம் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்புறம் இரத்த சாட்சியாய் அந்த கிறிஸ்து ஆட்சியிலே மரித்தவர்கள் உயிரோடு எழும்புவார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். கடைசியாக மரித்தவர்கள் எல்லாரையும், சிறியோர் முதியோர் பெரியோர் வரைக்கும் எல்லாரையும் உயிரோடு எழுப்புவார் என்று சொல்லி நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அப்போ கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், மறுரூபமாக்கப்பட்டு கிறிஸ்துவோடு இருக்கிறவர்கள், இரத்த சாட்சியாக மரித்தவர்கள், இவர்களுக்கெல்லாம் அவர்களுடைய கிரியைக்கேற்ற பலனை தருவார். மற்றபடி வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பில் வருகிறவர்களுக்கு அவர்களுக்கு நியாய தீர்ப்பு உண்டாயிருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ மரித்த ஒருவனை உயிரோடு எழுப்ப மனுஷரால் கூடாது, அது தேவனால் மாத்திரமே கூடும். அல்லேலூயா. எனவே அன்பானவர்களே, நாம் எல்லாரும் கண்களை மூடி தேவ சமூகத்திலே நாம் செபிக்க போகிறோம். நான் 6 காரியத்தை சொன்னேன். பாவியை நீதிமானாக்க மனிதனால் கூடாது, தேவனால் கூடும். சாபங்களை மாற்ற மனிதனால் கூடாது, தேவனால் கூடும். இயற்கையை மாற்றி அமைக்க மனிதனால் கூடாது, தேவனால் கூடும். ஒரு மனுஷனுக்கு தீர்க்காயுசு தர மனிதனால் கூடாது, தேவனால் கூடும். ஒரு மனிதனை பரலோகம் கொண்டு செல்ல மனிதனால் கூடாது, தேவனால் கூடும். மரித்து போன ஒருவனை உயிரோடு எழுப்ப மனிதனால் கூடாது, தேவனால் கூடும். அல்லேலூயா. அப்ப தேவனால் கூடும், மனுஷரால் கூடாது. எவைகள் மனுஷனால் கூடாதோ அவைகள் எல்லாம் தேவனால் கூடும் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய தேவனால் எல்லாம் கூடும். அல்லேலூயா. எனவே எல்லாரும் கண்களை மூடி நாம் தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே, தேவனால் கூடாதது, கூடாதது. எல்லாரும் கரங்களை தட்டி பாடும். மனுஷனால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே, தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரன் சொஸ்தமானானே, ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரன் சொஸ்தமானானே, சுத்தமாகு என்று சொன்னாரே, குஷ்டரோகி சொஸ்தமானானே, சுத்தமாகு என்று சொன்னாரே, குஷ்டரோகி சொஸ்தமானானே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷனால் கூடாதது தேவனால் கூடுமே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே, தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. லாசமா என்றாரே, மரித்தவன் பிழைத்தெழுந்தானே, லாசருவே வா என்றாரே, மரித்தவன் பிழைத்தெழுந்தானே, எழுந்திரு என்று சொன்னாரே, எவரு மகன் பிழைத்தானே, எழுந்திரு என்று சொன்னாரே, எவரு மகள் பிழைத்தாளே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. வஸ்திரத்தை தொட்டாளே, வல்லமை புறப்பட்டதே, வஸ்திரத்தை தொட்டாளே, வல்லமை புறப்பட்டதே, எப்பத்தா என்று சொன்னாரே, செவிட்டு ஊமையன் பேசினானே, எப்பத்தா என்று சொன்னாரே, செவிட்டு ஊமையன் பேசினானே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே,
கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே. கடலின் மேலே நடந்தாரே, கடும் புயல் அதட்டினாரே, கடலின் மேல் நடந்தாரே, கடும் புயல் அதட்டினாரே, பாடையை தொட்டாரே, வாலிபன் பிழைத்தானே, பாடையை தொட்டாரே, வாலிபன் பிழைத்தானே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே. நீ விசுவாசித்தாலே தேவ காண்பாயே, நீ விசுவாசித்தாலே தேவ மகிமை காண்பாயே, பலப்படுத்தும் கிறிஸ்துவாலே பெரிய காரியம் செய்வாயே, பலப்படுத்தும் கிறிஸ்துவாலே பெரிய காரியம் செய்வாயே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே. பாவங்கள் போக்குவாரே, சாபங்கள் நீக்குவாரே, பாவங்கள் போக்குவாரே, ஆமென். சாபங்கள் நீக்குவாரே, தீராத நோய்களையோ தீர்ப்பார் கிறிஸ்து இயேசுவே, தீராத நோய்களையோ தீர்ப்பார் கிறிஸ்து இயேசுவே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது. ஹalleluya 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 ஆமென் 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 ஆமென். மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும், மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும். ஒரு பாவியை நீதிமானாக்க தேவனால் கூடும், சாபங்களை மாற்ற மனுஷனால் கூடாது தேவனால் கூடும், இயற்கை நியமங்களை மாற்றி அமைக்க மனுஷனால் கூடாது தேவனால் கூடும். ஹalleluya ஹalleluya. ஒரு மனிதனுக்கு
நமக்கு தீர்க்காயுசை தர மனிதனால் கூடாது, தேவனால் கூடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். பாதாளத்திலிருந்து விடுவித்து பரலோகம் கொண்டு செல்ல ஒரு மனிதனால் கூடாது, தேவனால் கூடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரித்த ஒரு மனிதனை உயிரோடு எழுப்ப மனிதனால் கூடாது, தேவனால் கூடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் தேவனால் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? கர்த்தர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். அவர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவர். அவர் நமக்கு தீர்க்காயுசை தர வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்மை பரம எருசலேமுக்குள்ளே குடியேற்ற வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரீபா லாபா தூடா ஹந்துனா. எல்லாரும் கரங்களை தட்டி நல்லா சில நிமிடங்கள் ஆவியில நிறைந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நம்மை அழைத்த தேவன், பாவத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்து நீதிமானாய் மாற்றின தேவன், நமக்கு தீர்க்காயுசை தருகிற தேவன். ஓ ரீபா லாபா தூடா ஹந்துனா. ஓ ரீமா ரபா லாபா தூடா ஹந்துனா. ரேமா லாபா ஓ மாரா ஹந்துனா. ரேமா லாபா சந்தர பௌடல ஹந்துனா. ஓ ஷேலவல ரிகவலவல துடவல ஹந்துனா. உரா திரா ஷரா மரா ரினு ரிவி ரபா லாபா ஓ மாரா ஹந்துனா. ரேமா லாபா சந்தர பௌடல ஹந்துனா. ஓ ஷேலவல ரிகவலவல துடவல ஹந்துனா. உரா திரா ஷவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, உம்மால் எல்லாம் கூடும் அப்பா, உம்மால் எல்லாம் கூடும். மனிதனால் கூடாதவைகள் எல்லாம் என் தேவனால் கூடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும். ஓ ரீபா ரபா லாபா தூடா ஹந்துனா. ரேமா லவா சந்தர பௌடல ஹந்துனா. ஓ ஷேலவல ரிகவலவல துடவல ஹந்துனா. உரா ஷரா மரா ஓ மாரா ஹந்துனா. ரேமா லவா சந்தர பௌடல ஹந்துனா. ஓ ஷேலவல ரிகவலவல துடவல ஹந்துனா. உரா திரா ஷரா மரா ஓ மாரா ஹந்துனா. ரேமா லவா சந்தர பௌடல ஹந்துனா. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, மனுஷரால் கூடாதவைகள் எல்லாம் எங்கள் தேவனால் கூடு, எங்கள் தேவனால் கூடு. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லையப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, சோத்திரம், 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 சோத்திரம். நல்ல பிதாவே, கிருபையுள்ள தேவனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோப்பா. பரிசுத்த ஆராதனையில் வந்து உம்மை விடுதலையாய் பாடி ஆராதிக்க கர்த்தர் தந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. தொடர்ந்து உம்முடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் தந்த கிருபைகளை நினைத்து ஸ்தோத்தரிக்கிறோம். மனுஷனால் எவைகள் கூடாதோ அவை எல்லாம் எங்கள் தேவனால் கூடும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். உம்மால் ஆகாத காரியம் ஒன்று இல்லைப்பா. நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும். நீர் சகலவற்றையும் செய்ய நீர் வல்லவராய் இருக்கிறீரப்பா. தொடர்ந்து தேவ கிருபை அதிகமாய் தேவ ஜனத்தை தாங்கும்படியாய் செபிக்கிறோம். வந்திருக்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதி, பலப்படுத்து. வாழ்வுக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் தார். விசேஷமாய் தீர்க்க ஆயுசை எல்லாருக்கும் தாருமையா. எல்லாருக்கும் நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை தார். தேவ கிருபை அதிகமாய் ஒருடைய வாழ்க்கையில வெளிப்படும்படியாக செபிக்கிறோம். இந்த பரிசுத்த ஆராதனையில் பங்கு பெற்று இருக்கிற சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள் எல்லாரையும் நினைத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் தலைமை போதர் அவர்களை நினைக்கிறோம்ப்பா. அவர்கள் அமெரிக்க தேசத்தில் செய்கிற ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கொண்டு போன நோக்கங்கள், திட்டங்கள் எல்லாம் கர்த்தர் அந்த தேசத்திலே மகிமையாய் நீர் நிறைவேற்றும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரை நல்ல சுகனும் பலனும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தர் பலப்படுத்துங்க. வேளை நள்ளிரவு புறப்பட்டு வெள்ளி அதிகாலையிலே இங்கே வந்து சேருவதாக பயணத்தை திட்டமிட்டு இருக்கிறார்கள். பயணத்திலே கூட நல்ல சுகத்தோடும் பலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் கர்த்தர் இங்கே கூட்டி சேர்க்கும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரை தகப்பனே, மிஷன் வீட்டிலையும் சில பராமரிப்பு பணிகள் நடைபெறுகிறது. அவைகளை துரிதமாய் செய்து முடிக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரை தேவ கிருபை அதிகமாய் எல்லா காரியங்களையும் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். ஆராதனை முடிந்து நடைபெறுகிற எல்லா கூடுகைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். சம்பந்தப்பட்டவர்கள் அந்தந்த கூடுகைகளில் பங்கெடுக்க கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். நடத்துகிற தேவ ஊழியர்கள், தேவ பிள்ளைகள் எல்லாம் கர்த்தர் பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. உடைய கரத்திலே தருகிறோம். துதியான மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம்.
கர்த்தர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்துடன் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல வாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானோட ஐக்கியம், சிநேகம், வழிநடத்தலும், பாதுகாவலும் இன்று என்று சதா காலங்களிலும் நம் அனைவரோடும், விசேஷமாக நம்முடைய தலைமை பொருளுடைய ஊழியங்கள், பயணங்கள் எல்லாவற்றோடு கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக, ஆமென்.